ரோமர் 15:2 இப்படியாக இருக்கிறது, நம்ம பிறருக்கு உதவியா இருக்கணும். நம்மில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுற செய்ய வேண்டுங்க. இதனை மற்றவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டும். அவர்கள் விசுவாசத்தில் பலமுடையவர்களாக உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷன்ல பாக்குறோங்க. நான் பிறரை பழி சொல்ல மாட்டேன், பிறருக்கு எதிராக நிற்க மாட்டேன், யாரை பத்தியும் காசிப் பேச மாட்டேன், யாரை பத்தியும் தவறான சிந்தனையில கூட நான் நினைக்க மாட்டேன். இந்த காரியத்தை நீங்க நினைவுல வச்சு இதை நீங்க கடைபிடிக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேங்க, மற்றவர்களுக்கு நீங்க பெரிய உதவியா இருப்பீர்கள். எப்போ நீங்க மற்றவர்களை குறித்து தவறான எண்ணத்தை உடையவர்களா இல்லாமல் இருக்கிறீர்களோ அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவரா கண்டிப்பா இருப்பாருங்க. இன்றைக்கு அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சின்ன காரியம் இது மட்டும்தான். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு தாழ்வான ஒரு நிலைமையில உங்களுக்கு நீங்க இருந்தாலும் யாரையும் தவறாக பார்க்காதிருங்கள், யாரையும் தவறாக பேசாதிருங்கள், யாரையும் தவறான எண்ணத்தில் பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பா நான் சொல்றேங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேலும் உங்கள் தலைமுறைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். எப்போனா பிறரை தவறாக பார்க்காமலும் பிறரை பற்றி தவறாக பேசாமலும் இருந்தால். God bless you.